நண்பர்களே, நான் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற போளூர் என்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன். திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் நம்ம இந்த போளூரை அடையலாம். இந்த போளூரில் இருக்கிற விட்டோபா மகானுடைய ஒரு திருக்கோவிலுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அகண்டு விரிந்த நம்முடைய பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றி இருக்கிறாங்க. அதில் பல மகான்கள் இந்த உலகம் போற்றும் பெரிய அளவில் பேசப்படும் மகான்களாக இருக்கின்றனர். ஆனால் அதில் சில மகான்கள் இந்த உலகம் அதிகம் அறியப்படாத மகான்களாக விளங்குகின்றனர். அவர்கள் பெரும் உலகமறிந்த மகான்களாக மாறிவிடாமல் இருந்தாலும் அவர்களும் மற்ற மகான்களுக்கு நிகரானவர்களே. அப்படிப்பட்ட எந்நேரமும் இறை சிந்தனையிலே மூழ்கியிருந்து நாளடைவில் இறை நிலையை எட்டிய ஒரு அற்புதமான மகான் இருக்கும் கோவிலுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். மிக பெரும் மடங்களின் அதிபர்களாக மடாதிபதிகள் வாழ்ந்து வருவதை நாம் கண்கூட காண்கின்றோம். இதோ நாம் வந்திருக்கும் இந்த கோவிலின் உள்ளே இருக்கும் மகான் அவர் உயிரோடு இருந்தபோது சாக்கடை ஓரங்களில் வசித்து வந்தார் என்பதுதான் அவருக்கான ஒரு சிறப்பு. சாக்கடை ஓரம் வாழ்வது ஒரு சிறப்பான்று நீங்கள் என்ன கேட்கலாம் நண்பர்களே. இன்னைக்கெல்லாம் போலீஸ் சாமியார்கள் பலர் தோன்றி பல ஆயிரம் கோடிகளை அள்ளி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பற்றற்ற துறவிகளுக்கு சாக்கடையும் ஒன்றுதான், சந்தனமும் ஒன்றுதான். அப்படி பற்றற்ற நிலையில் தனக்கென எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூ உலகில் தோன்றி வாழ்ந்தவர்தான் இதோ நாம் வந்திருக்கும் இந்த திருக்கோவிலில் விட்டிருக்கும் விட்டோபா மகான் அவர்கள். எங்கேயோ மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த போது அந்த குடும்பம் சென்னையில் வசித்து வந்தது. பெரும் ஆன்மீக பக்தி கொண்டு இயங்கிய அந்த குடும்பத்தில் பிறந்த இந்த மகான் ஒரு கட்டத்தில் அந்த வீட்டை விட்டும் அவருடைய ஊரை விட்டும் வெளிவந்து வேலூரில் சுற்றித் திரிந்தார். பின்பு இதோ நாம் இருக்கும் இந்த போளூருக்கு வந்தார். வந்தவர் எங்கோ ஒரு மூலையில் விழுந்து கிடந்தார். யாரிடமும் பேசுவதில்லை, எதுவும் சாப்பிடுவதில்லை, தண்ணீர் கூட குடிப்பதில்லை. ஒரு பெரும் பாண்டுரங்கன் பக்தனாகிய இந்த மகான் இவருடைய வாயிலிருந்து தோன்றிய ஒரே வார்த்தை விட்டோபா. எதற்கெடுத்தாலும் விட்டோபா விட்டோபா என்று சொன்னதனால் மக்கள் இவரை விட்டோபா சாமியார் என்று அழைத்தார்கள். இவருடைய பார்வை பட்டாலே போதும், இவருடைய கால் திருவடி தொட்டாலே போதும் நோய் நெடு நீங்கும், செல்வம் பெருகும் என்று ஒரு கட்டத்தில் மக்கள் இவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. சாக்கடையோரம் விழுந்து கிடந்த இந்த விட்டோபாவை மக்கள் வணங்க தொடங்கினர். இவரிடமிருந்து ஆசி பெற்றாலே போரும், எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெருகும் என்று மக்கள் கியூல நின்று இவரை வணங்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல இவர் புகழ் வட மாவட்டங்கள் முழுவதும் பரவ தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இவரை வணங்க வந்தனர். போளூரில் இவர் வாழ்ந்து வந்த காலத்தில்தான் திருவண்ணாமலையில் ரமணரும் வாழ்ந்து வந்தார். ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளும் வாழ்ந்து வந்தனர். ஒரு பெரும் மழை காலத்தில் வெள்ளத்தில் இவர் அடித்து செல்லப்பட்டார். வெகு தூரத்தில் மக்கள் இவரை கண்டபோது அவருடைய தலை மட்டும் மேலே இருக்க உடல் முழுவதும் சேற்றில் இருந்தது. ஆனால் மக்கள் அவரை தூக்கும்போது கண்ணை திறந்து சிரித்தார். இன்னொரு முறை ஒரு பெரும் புயல் காற்றில் மரம் ஒன்று முறிந்து விழ அந்த மரத்தின் கீழே இவர் இருக்க மரத்தின் கீழே இவர் இறந்தே விட்டார் என்று மக்கள் நினைத்தனர். பதறையடித்து ஓடி வந்த மக்கள் சுவாமிகள் இறந்து விட்டார் என எண்ணி மரக்கிளைகளையும் அடிமரத்தையும் அவசரமாக வெட்டி எடுத்தால் உள்ளே மகான் சிறு காயம் கூட இல்லாமல் எழுந்து நடந்தார். இதையெல்லாம் பார்த்து மக்கள் அதிசயித்து போய் இவர் ஒரு அதிசய பிறவி என்று நினைத்தனர். தன்னுடைய இறுதி காலம் வரை அவர் யாரோடும் எதுவுமே பேசியதில்லை. வெறும் செய்கை மூலமே பதிலளித்தார். பல அற்புதங்களையும் வினோதங்களையும் நிகழ்த்தினார். மக்களின் நோய் நொடியை தீர்த்து வைத்தார். 1909ஆம் ஆண்டு தான் இறந்து விடுவதாக முன்கூட்டியே சொல்லி அதன்படியே முக்தியும் அடைந்தார். இந்த போளூர் மடத்தில் ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை, ஆராதனை, சிறப்பான முறையில் தேவார பாடல், திருமுறை, திருவாசக பாராயணம், சமய சொற்பொழிவு, சமாதி பூஜை, மகேஸ்வர பூஜை, ஜோதி தரிசனம், அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளுடன் அவருடைய அடியார்களால் நடத்தப்படுகிறது. நம்ம இப்போ 2025 இருந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அவர் இறந்து 115 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் போளூருடைய மக்கள் அவரை மறந்து விடவில்லை. இன்றைக்கும் போளூரில் குழந்தைகளும் பெரியவர்களும் உடல் நலம் கெட்டுப்போச்சுன்னா நேராக வரது எங்கன்னா விட்டோபா மகான் சமாதிக்கு. அங்கே கொடுக்குற விபூதியை அவங்க உடம்பில் தேய்ச்சிக்கிட்டு நோய் நொடியெல்லாம் தீர்ந்து போகிறாங்கன்ற அளவுக்கு மக்களிடம் அதீத நம்பிக்கை காணப்படுகிறது. நண்பர்களே, இந்த காணொலியை காணும் நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வருவீங்க. திருவண்ணாமலை பக்கம் வரீங்கன்னா அங்கிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போளூரில் இருக்கும் இந்த அற்புதமான மகானுடைய திருக்கோவிலுக்கும் வாங்க. அங்கிருக்கும் ஜீவ சமாதியில் அவரை வணங்கி, அந்த கோவிலில் இருக்கும் அவர் விக்கிரகத்தை வணங்கி இந்த மகானின் அருளை பெறுங்கள். நான் முன்னாடியே சொன்னதாங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் அவதரிக்கிறார்கள்.
பல ஆயிரம் கோடி சொத்துள்ள மடங்கள் பல மடாதிபதிகளுக்கு உண்டு. ஆனால் இந்த உலகுக்காக, இந்த மக்களுக்காக இந்த இடத்தில் வாழ்ந்து வந்த அந்த சித்தர் பார்த்தீங்கன்னா, ₹1 கூட தனக்குன்னு எடுத்துக்கல. அவருடைய சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா, யாராவது கொடுப்பாங்க, அவர் சாப்பிடுவாருங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த மகானின் திருக்கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது அவருடைய அருளை பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு உபயோகம் இருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது. அதனால் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை காண்கின்றேன். வணக்கம், நன்றி.